இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செபத்தோடு நாம் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். மகிமை நிறைந்த தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, நீரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவராக இருக்கிறபடினால நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பிரசன்னத்தில் அர்ப்பணித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் உம்மோடு செபிக்கிறோம். அப்பா, நீர் பெருக வேண்டும், அதுதான் எங்களுடைய விண்ணப்பம். அடியனை மறைத்துக் கொள்ளும், உம்முடைய மகிமைக்காக நீர் பயன்படுத்தும். துதி கன மகிமை யாவட்டும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு அழகான வசனத்தை நாம் இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். விசேஷமாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் ஒரு அழகான கேள்வியை ஆபிரகாமோடு கேட்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அழகான கருத்து, is anything too hard for the Lord? ஆண்டவர் நம் அனைவருடைய வாழ்க்கையில அவருடைய அற்புதமான செயல்களை செய்வதற்கு நாள்தோறும் அவர் காத்திருக்கிறார். அவர் நம்மோடு ஒரு அழகான சவாலை விட்டு அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நாம் நாள்தோறும் பல்வேறு விதத்துல பல அனுபவங்களை நாம் சந்தித்து வந்திருக்கிறோம். அந்த அனுபவத்தின் மத்தியில பல நேரங்களில் உள்ளான மனதிலிருந்து வருகிற ஒரு கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தடை? எதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் இந்த தடைகளை அனுபவித்து வருவேன்? இதற்கு ஒரு பதில் இல்லையா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உள்ளான பெருமூச்சை தேவன் அறிந்த பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமோடு கேட்கிற ஒரு கேள்வி, என்னால் ஆகாத காரியம் உண்டோ? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு கருத்து என்ன என்றால், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார். நம்மளுடைய பிறந்த நாளில இருந்து நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் வரைக்கும் அவர்தான் பொறுப்பாக, கருத்தாக, கவனமாக, எந்த விதமான பாகுபாடு பார்க்காம நல்ல மெய்ப்பராக அமர்ந்த தண்ணீரண்டில் அவர் நம்மளை நடத்தி வருகின்ற ஒரு மெய்யான தேவனாக இருக்கின்றார். சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமோடு இந்த கேள்வியை சவாலாக கேட்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமோடு இந்த கேள்வியை கேட்டார்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நாம் வேதத்தை பார்க்கும்போது
ஆபிரகாம் 75 வயதுல கர்த்தருடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 75 வயதிலிருந்து ஏகக்குறை தன்னுடைய வயதின் 90 காலம் வரைக்கும் ஒரு பெருமூச்சோடு ஆபிரகாம் காணப்பட்டார். எனவே இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் நாம் 1ஆம் வசனத்தை நாம் சிந்திக்கும் போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு வயது 99 ஆகிவிட்டது. அப்பொழுது ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றேன், என் சமூகத்துக்கு நீ கடந்து வர வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு வயது 75, ஆபிரகாமுக்கு வயது 99 ஆகும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தருகிற ஒரு அழகான ஆலோசனை, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் என் சமூகத்துக்கு கடந்து வர வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏகக்குறை 24 ஆண்டுகளாக கர்த்தரை பின்பற்றி வந்த ஆபிரகாம் தெளிவாக எப்படியாக தேவ பிரசன்னத்தில் காணப்பட வேண்டும் என்று வேத வசனம் தெளிவாக தெரியப்படுத்துகிறது. அதுக்கு ஒரு மூல காரணம் என்ன என்றால், பல நேரங்களிலே நாம் அழைப்பில் உறுதியாக இருக்கிறோம், ஆனால் நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் சாய்ந்து இருக்கிறோம், ஊழியத்தின் அனுபவங்களை சாய்ந்து இருக்கிறோம், கடந்து வந்த காரியங்களை நாம் சாய்ந்து இருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்ததுனால தன்னுடைய 99ஆம் வயதுல ஆபிரகாம் எடுத்த ஒரு அழகான தீர்மானம், இனிமேல் என் வாழ்க்கையில என்னுடைய குடும்ப அமைப்புல கர்த்தர் குழந்தையை கொடுக்க மாட்டார். இந்த குழந்தைக்காக ஆபிரகாம் ஏக்கத்தில் காணப்பட்டார் என்று நாம் வேதத்தை வாசிக்கும் போது நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். விசேஷமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நாம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய ஏக்கம் அந்த இடத்துல தெளிவாக தெரிய வருகிறது. அந்த ஏக்கத்துல ஆபிரகாம் தேவனோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, எலியேசர் தான் என்னுடைய வாரிசாக காணப்படுவான், ஏனென்றால் எனக்கு குழந்தை இல்லை. ஆனால் தொடர்ந்து நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது 4ஆம் வசனத்தில் நாம் தியானத்தை செலுத்தும் போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உன் மூலமாக பிறந்த குழந்தை தான் உனக்கு வாரிசாக காணப்படும். இந்த எலியேசர் உனக்கு வாரிசாக இருக்க மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நாள்தோறும்
நம்மளுடைய பெருமூச்சை அறிகிறவராக இருக்கின்றார். ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சிந்தனை காணப்பட்டிருக்கலாம். நாம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மிகவும் விசுவாசத்தோடு நான் பிறந்த இடத்தை விட்டுவிட்டேன், சொந்த பூமியை நான் விட்டுவிட்டேன், என்னுடைய சொந்த கார்களை நான் விட்டுவிட்டேன், தேவனை பின்பற்ற தொடங்கிவிட்டேன். அந்த நாளிலிருந்து தேவன் இன்னைக்கு எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை அருள் செய்வார். நிச்சயமா மில்கிசேதேக்கு நான் தசம பாகத்தை செலுத்தி இருக்கிறேனே, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் லோத்துக்காக சகோதரர் பாசத்தோடு என்னுடைய யுத்த வீரர்களை நான் எடுத்து சென்று லோத்தை விடுவித்து வந்தேனே, அந்த அன்பை நினைத்து நிச்சயமா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட நினைவுகளில் ஆபிரகாம் காணப்பட்டிருக்கலாம். ஆனா தன்னுடைய 99ஆம் வயது பார்த்த பிறகு ஆபிரகாம் தன்னுடைய உள்ளான மனதிலிருந்து ஒரு குரலை தன்னுடைய காதுகளை வரைக்கும் கேட்கும்படி ஏறெடுத்திருக்கலாம். இனிமேல் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றேன். நீ ஒருவேளை ஒரு கோட்டை கிழித்து வைத்திருக்கலாம், இனிமேல் ஆகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சமூகத்தில் காணப்படும் வரை உனக்கு ஆகாது என்று கருத்து அறவே செயல்படாது. When you are in my presence, all things are possible for you. ஆண்டவருடைய பிரசன்னம் நாள்தோறும் நம்மளுடைய பலவீனத்தின் மத்தியில பரிபூர்ணமான பலத்தை அருள் செய்யக்கூடிய ஒரு பிரசன்னமாக இருக்கிறது. உண்மையாகவே ஆபிரகாம் தேவனுடைய இந்த நல்ல ஆலோசனையை கேட்ட பிறகு ஒரு பெரிய மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறார். அந்த பெரிய மகிழ்ச்சியை அடைந்த பிற்பாடு நாம் இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து வரும்போது, குறிப்பாக 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் நாம் தெளிவாக தியானிக்கும் போது, அந்த 99ஆம் வயதுல கூட அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை மீண்டும் ஒரு விசை அபிஷேகமாக பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த தேவனுக்கு நான் வாழ்நாள் பூரா பணிவிடை செய்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நான் ஓடி ஓடி தேவனுக்காக செயல்படுவேன். என்னத்தான் நான் வயது கடந்து வந்தாலும் என்னுடைய தடைகளை தகர்க்கிறவருடைய பிரசன்னத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். அதனால அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நாம் தியானிக்கும் போது தேவ பிரசன்னத்தில் காணப்படுகிற மகிழ்ச்சி அந்த அதிகாரத்தில் நமக்கு தெரிய வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் காணப்படுகிற பலன் இந்த வசனங்களிலே நமக்கு தெரிய வருகிறது. கர்த்தருக்காக உழைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. தேவனுடைய பிரசன்னம் நாள்தோறும் நம்மளை மகிழ வைக்கிற ஒரு பிரசன்னமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனுடைய பிரசன்னத்தை பெற்று தேவனுக்காக நான் செயல்பட வேண்டும் என்று செயல்பாடுகளில் ஆபிரகாம் காணப்படும் போது, மீண்டும் ஒரு விசை ஆபிரகாமோடு ஆண்டவர்
தெளிவாக சவால் விடுகிறார். என்னால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஆபிரகாம் தேவனுக்காக செயல்படுகிறார். ஆனா எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை என்று நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. கடந்த அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆண்டவர் நமக்கு குழந்தை கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் நமக்காக கிருபையோடு செயல்பட மாட்டாரா? ஆனா அந்த 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அவரு தேவனுடைய பிரசன்னத்துல காணப்பட்டபடினால வாழ்நாள் பூரா விழுந்து விழுந்து இந்த தேவனை நான் ஆராதிக்க வேண்டும், தேவனை நான் சேவிக்க வேண்டும், தேவனுக்காக நான் செயல்பட வேண்டும். எது வரைக்கும் இந்த சரீரத்துல தேவன் பலன் தந்திருக்கிறாரோ நாள்தோறும் உள்ளான மனிதனை பலப்படுத்தி தேவனுக்காக நான் நீதிமானாக காணப்பட வேண்டும் என்று உற்சாகத்தோடு காணப்பட்டார். பாருங்க, வயது 99 தாண்டி விட்டது. தேவனுடைய பிரசன்னத்தில் புதுபலன் அடைந்து விட்டார். ஒரு புதிய உற்சாகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தோடு ஆபிரகாம் தன்னுடைய 99ஆம் வயதுல காணப்பட்டார். நிச்சயமாகவே இந்த ஆண்டவருக்கு நாம் பணிவிடை செய்வது எவ்வளவு நலமாக இருக்கிறது என்று சிந்தனையோடு காணப்பட்டார். அதனால்தான் நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை உங்களில் இருக்க கடவதாக. ஆட்டிடியூட் ஆஃப் கிரைஸ்ட், அந்த சிந்தனை நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும் போது இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தில் நாம் நாள்தோறும் பெருகி வரக்கூடிய தேவ நீதிமான்களாக நாம் காணப்படுகிறோம், தேவ விசுவாசிகளாக காணப்படுகிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அப்பொழுது எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது. கர்த்தருடைய செயல்பாடுகளுக்காக நாம் ஒவ்வொரு நேரமும் அர்ப்பணிப்போடு காணப்படுவோம். ஆபிரகாம் கர்த்தருடைய பிரசன்னத்துல அந்த 99ஆம் வயதுல பலனடைந்த பிற்பாடு தேவனுக்காக ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமோடு பேச தொடங்கி விட்டார். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசித்து பார்க்கும்போது, அடுத்த ஆண்டு நான் மீண்டும் திரும்பி வரும்போது சாராளுடைய மடியில நான் ஒரு குழந்தையை பார்ப்பேன். இப்ப இந்த இடத்துல ஆபிரகாம் கேட்கவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாஞ்சை உள்ளவனாக இருக்கின்றேன், உன் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி நான் வாஞ்சை உள்ளவனாக இருக்கின்றேன். The hearty desire of God is to see you in all blessings. ஆண்டவருடைய தெளிவான நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நம்மளை அனைத்து ஆசீர்வாதத்துக்குள்ள தான் பார்க்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்து வரும்போது, நாம் தேவனுக்காக அந்த அழைப்புல உறுதியாக காணப்படும் போது, பின்வாங்காதபடிக்கு, பின்தங்கினவர்களாக இராதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு, பலவீனத்தை நினைத்துக் கொள்ளாதபடிக்கு, பலவீனத்திலே ஆழ்ந்திருக்காதபடிக்கு நாம் காணப்படும் போது ஆண்டவர் நம்மளுடைய அனைத்து தேவைகளை அவர் முழுமையாக சந்திக்கிற ஒரு அழகான தேவனாக இருக்கின்றார். அதனால ஆபிரகாமோடு ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, என்னால் ஆகாத காரியம் எது உண்டோ? என்னால் ஆகாத காரியம் எது உண்டோ? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அதே சவாலோடு தான் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட விரும்புகிறார். உங்களுடைய முகத்தை பார்த்து கேட்கிறார், நீங்க செய்த ஊழியங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கடந்து வந்த அனுபவங்களை பார்த்து கேட்கிறார், எதை எதை நாம் சாய்ந்து இருக்கிறோமோ அதை பார்த்து அவர் கேட்கிறார், என்னால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ? மகனே நீ சொல்லு, மகளே அதற்கு நீ பதில் சொல்லு. ஆபிரகாமுடைய தெளிந்த நோக்கத்தை நாம் பார்க்கும்போது நாம் என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாம்
தேவ பிரசன்னத்துல தாழ்மையோடு காணப்பட்டார். ஒருவேளை சாராள் சிரித்தாள் என்று வேதவசனம் சொன்னாலும் ஆபிரகாம் தெளிந்த ஞானத்தோடு காணப்பட்டார். நிச்சயமாகவே ஆபிரகாம் தேவனுடைய முகத்தை பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. ஒருவேளை அந்த மனக்குரலை வைத்து உதடை அசைத்து தெரியப்படுத்தி இருக்கலாம், உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை, நீர் எனக்கு எல்லாமே இம்மட்டும் செய்து வந்திருக்கிறீர், இனிமேலும் எல்லாமே செய்கிறவர் நீர்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய தடைகளை தகர்க்கிறதுக்கு ஆண்டவரே நீர் சர்வ வல்லவராக இருக்கின்றீர். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு உயர்வு தருவதற்கு, என்னுடைய விசுவாசத்தில் நீர் பலப்படுத்துவதற்கு, நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அதிசயங்களை செய்வதற்கு ஆண்டவரே நீர் சர்வ வல்லவராக இருக்கிறீர். எங்கெங்கயோ நான் அலைந்து திரிந்து வந்திருக்கிறேன், நான் போகாத இடமே இல்லை, நான் செய்யாத ஊழியமே இல்லை என்று மனவேதனையோடு காணப்படுகிற விசுவாசிகளோடு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நிச்சயமாகவே நான் உன்னை நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதத்துல நான் பார்க்கிறதுக்காக வாஞ்சை உள்ளவனாக இருக்கின்றேன். நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம், நம்மளை நாள்தோறும் பலப்படுத்துவது தான் கர்த்தருடைய விருப்பம், நம்மளுடைய தயக்கங்களை மாற்றுவது தான் கர்த்தருடைய விருப்பம், நம்மளை நீதிமானாக மாற்றுவது தான் கர்த்தருடைய விருப்பம். அனைத்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோடு வாழ வைக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். எனவே இன்னைக்கு ஆண்டவரோடு நாம் சொல்லுவோமா, எனக்காக நீர் சகலத்தையும் செய்வதற்கு வல்லவராக இருக்கின்றீர். Yes Lord, all things are possible for you. எனக்காக ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்வதற்கு வல்லவராக இருக்கின்றீர். நீர் எனக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் முழுமையாக செய்து முடிக்கிறவராக இருக்கின்றீர். இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்து நம்மளுடைய இல்லங்களிலே இந்த நேரத்தில் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்தி பேசுவோம். நீர்தான் எல்லாம் ஆண்டவர், எனக்காக நீர் மாத்திரம் போதும், எனக்காக என்னுடைய வீட்டை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும், என்னுடைய வாழ்க்கையை நீர் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். நீர் சர்வ வல்லவர், உம்முடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே எங்களை நீர் நிரப்பும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவதற்காக இந்த தேற்றவாளனை நீர் அனுப்பி அடியனை நீர் தேற்றினீர். வசனத்தை வசனமாக பேசுவதற்காக உதவி செய்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியின் கரங்களில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து சிலுவையின் முத்திரையோடு ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, பரலோக வாசல் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படட்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் அவங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆக கடட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, அப்பா, உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் நிச்சயமாகவே எங்களுக்காக முழுமையாக செயல்படுகிற ஒரு மெய்யான தேவனாக இருக்கின்றீர். எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றீர். எங்களுடைய நினைவுக்கு மேலாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் முட்டுப்புள்ளி வைக்காதபடிக்கு எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே புதிய விதத்தில் நீர் தொடங்க வைத்திருக்கிறீர். அதை முடிக்கிறவர் நீர்தான். அப்பா,
சம்பூர்ணமான ஒரு முடிவை நீர் அருள் செய்கிறவர் நீர்தான் அப்பா. விசுவாசத்தின் நிமித்தமாக உம்முடைய மகிமையின் செயல்பாடுகளை செய்கிறவர் நீர்தான் அப்பா. எனவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன்.